திருச்சி நகரில் மெட்ரோ ரயில் திட்டத்தை துவங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள உள்ளதாக கூறியதால் உயர்மட்ட மேம்பால திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் என்ன, மக்கள் இதை எப்படி பார்க்கின்றனர் என்பது குறித்து சிறப்பு செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம். வணக்கம் நெப்போலியன், கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெயஸ்ரீ, திருச்சி மாவட்டம் என்பது சென்னைக்கு அடுத்தபடியாக, அதாவது தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் தான் தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக மற்ற எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு மாவட்டமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் திருச்சியை பொறுத்தவரை நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு மையப்பகுதியாகவும், கல்வி ரீதியாகவும் தொழில் வளர்ச்சி ரீதியாகவும் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு மாவட்டமாக பார்க்கப்படுகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் போக்குவரத்திற்காக செல்லக்கூடிய இடமாகவும், மற்ற மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் கண்டிப்பாக திருச்சி பயன்படுத்தி தங்களுடைய இந்த பயணத்தின் போது அவர்கள் தாண்டி செல்லக்கூடிய ஒரு இடமாகவும் திருச்சி இருக்கிறது. திருச்சியை பொறுத்தவரை இந்த டிராஃபிக்கை குறைப்பதற்காக, போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்கிற நோக்கில் 3 இடங்களில் உயர்மட்ட பாலங்கள், எக்ஸ்பிரஸ் எலிவேட்டட் வேவை தயார் செய்ய வேண்டும் என்று மாநில நெடுஞ்சாலைத்துறை ஒரு திட்ட மதிப்பீடை தாக்கல் செய்தார்கள். அந்த ஒரு திட்டத்தை பொறுத்தவரை 3 இடங்கள், அதாவது திருச்சி அண்ணா சிலை காவிரி பாலம் அருகே இருக்கக்கூடிய சிந்தாமணியிலிருந்து மல்லாச்சிபுரம் வரை ஒரு பாலமும், 2 கிலோமீட்டர் அளவிற்கு ஒரு பாலமும், திருச்சி அண்ணா சிலையிலிருந்து முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய நகரின் மையப்பகுதியாக இருக்கும் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் வரை 5.2 கிலோமீட்டர் அளவிற்கு ஒரு உயர்மட்ட பாலமும், 3ஆவதாக திருச்சி தலைமை தபால் நிலையத்திலிருந்து திருச்சி நகரின் முக்கிய இடமாக இருக்கக்கூடிய புத்தூர் வரை 3வது பாலம் என மொத்தம் 10 கிலோமீட்டருக்கு இந்த 3 பாலங்களும், 3 உயர்மட்ட பாலங்களும் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்ட பரிசோதனை எல்லாம் நிறைவடைந்து திட்ட மதிப்பீடானது தயார் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது மெட்ரோ நிர்வாகம் திருச்சியில் மெட்ரோ ரயில் சேவையை துவங்குவதற்காக தாங்களும் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும், பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு குறுக்கீடை மெட்ரோ நிர்வாகம் கொடுத்தார்கள். மெட்ரோ நிர்வாகமும் மெட்ரோவுடைய திட்டம் என்பதும் திருச்சிக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் கூட நீண்ட நாள் திட்டமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் முதலாவது இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கக்கூடிய பணிகளை சரியாக அரசு செய்தால் அது உதவியாக இருக்கும் என்பது திருச்சியில் இருக்கக்கூடிய நகர பொதுமக்களின் ஒரு கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக நகரில் பயணிக்கக்கூடிய மக்கள் நாள்தோறும் இந்த பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகிதான் அவர்கள் இந்த வேலைக்கு சென்று வருகிறார்கள். எனவே திருச்சியின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா சிலையாக இருக்கட்டும், இந்த திருச்சி ஜங்ஷனாக இருக்கட்டும், மற்ற பகுதிகளிலும் சரி 3 இடங்களும் அமைக்கக்கூடிய உயர்மட்ட பாலங்களை தள்ளி போடக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதனை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 3 உயர்மட்ட பாலங்களுக்கு அடுத்தபடியாக திருச்சி திருவரம்பூர் அருகே இருக்கக்கூடிய இந்த பிரதான பால்பண்ணை சாலையை பொறுத்தவரை கடந்த 15 ஆண்டுகளாக இந்த சர்வீஸ் சாலை போட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை பொதுமக்கள் முன்வைத்தார்கள். ஆனால் அந்த சர்வீஸ் சாலையும் போடப்படவில்லை. அதற்காக ஒதுக்கீடு செய்த பணத்தை மீண்டும் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டது. எனவே திருச்சி திருவரம்பூரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்த உயர்மட்ட பாலத்தையும் உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்பது இந்த பகுதியுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. எனவே 3 இடங்களில் திருச்சி மாநகரை எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் பயணிப்பதற்கு ஏதுவான ஒரு மாநகரமாக மாற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கில் கொண்டு வரப்பட்ட இந்த 3 திட்டங்களை மெட்ரோ நிர்வாகத்துடைய பேச்சுவார்த்தை, மெட்ரோ நிர்வாகத்துடைய முதற்கட்ட பரிசோதனை போன்றவை காரணங்களுக்காக தடையில்லா சான்று மெட்ரோ அளித்தால் மட்டுமே தற்போது இந்த உயர்மட்ட பாலங்களுக்கான பணிகள் துவங்கும் என்று துறை சார்ந்த அமைச்சர்களும் சரி, இந்த துறையும் சரி கொடுக்கக்கூடிய தகவலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே திருச்சி வாழ் மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக எந்த அளவிற்கு இந்த 3 மேம்பாலங்களும் கட்டுவதற்கான பணிகள் ஆரம்பித்து அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள்ளாக இது மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் திருச்சி மாநகருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன். இப்போ இது எப்படின்னாக்க நடக்கக்கூடிய திட்டத்தை முடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னு சொன்னாக்கா நிதி ஒதுக்கியாச்சுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தாக்க இன்னொரு திட்டத்தை உள்ளே கொண்டு விட்றாங்க. இதே நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது தெரியல சார். ரெண்டாவது இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3 இடமும் ரொம்ப குறுகான இடம் தான். பொதுமக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறான இடம் தான். இது நல்லா தெரியும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, திருச்சி வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது தெரியும். இப்போ இந்த விஷயத்தை விரைவாக செஞ்சாக்கா நம்ம வரவேற்கக்கூடியதாக இருக்கிறோம். இல்லை இதை கிடப்பில் போடுற மாதிரி மறுபடியும் மெட்ரோனா மறுபடியும் இன்னும் 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஆகும். அப்போ இது என்னது, இந்த திட்டமும் அந்த திட்டமும் இல்லாமல் மக்கள் அலல் படக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். அப்போது நீங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வர திட்டங்களை தமிழ்நாடு அரசு திட்டங்களோடு நீங்கள் மோத விட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரசு போனதுக்கப்புறம் கூட இந்த திட்டம் நிறைவேறாது.
இது ஒரு மிகப்பெரிய இந்த திட்டங்களை தள்ளி போடுறதுக்கான வேலையும், இந்த அரசு வந்து இதை செயல்படுத்திடக்கூடாது என்பதற்கான ஒரு திட்டமிட்ட வேலையை தான் மெட்ரோவை காரணம் காட்டுறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் சென்னை மாதிரியெல்லாம் மெட்ரோ கொண்டு வர முடியாது. ஆனால் மெட்ரோ கொண்டு வர்றது, மெட்ரோ குறுக்கீடுங்கிறது ஒரு பொய்யான தகவலாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து முழுமையான உண்மைத்தன்மை இல்லைங்கிறது எங்களுக்கு தெரிய வருது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு பாலம் 3 பாலம் கொண்டு வர திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டமாக இருக்குது. ஆனால் அதை மெட்ரோவை காரணம் காமிச்சு தள்ளி போடக்கூடாதுங்கிறது தான் மக்களுடைய ஒரு பார்வையாகவும் இருக்குது.